தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டுமே இருக்கிறது. அவற்றை தமிழில் தர வேண்டும், அனைத்து பிராந்திய மொழிகளிலும் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக, தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள பாகநிலை அலுவலர்கள், BLO என்று சொல்லக்கூடிய பாகநிலை அலுவலர்களும், அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்படக்கூடிய பாகநிலை முகவர்களையும், BLA2 என்று சொல்லக்கூடிய பாகநிலை முகவர்களும் இணைந்து செயலாற்ற தேர்தல் ஆணையம் உரிய வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் வகுத்து தர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நான்காவதாக, வாக்குப்பதிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில திருத்தங்களை முறையற்றது, அந்த முறையற்ற விதிகளை நீக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஐந்தாவதாக, எப்படி பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறுகிறதோ அதை போல தமிழகத்திலும் நடக்க இருக்கிறதால் இங்கே ஆதார் எண்ணையும் குடும்ப அட்டையையும் ஒரு வாக்காளருடைய அடையாள அட்டைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இந்த ஐந்தாவதாக உள்ளதை தவிர மற்ற நான்கையும் உடனே பரிசீலித்து ஆவண செய்வதாக தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சொல்கிறது. ஆனால் இன்று வரை அந்த வழியில் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் கையேடுகளை தமிழ்படுத்தவில்லை, BLOக்களுக்கு சரியான உத்தரவை தரவில்லை, இறந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, விதி திருத்தங்களை குறித்து எந்த ஆய்வையும் மேற்கொள்ளவில்லை. எனவே இவற்றையெல்லாம் வலியுறுத்தி இன்று நடந்த சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அதற்குரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் நடக்கக்கூடிய வாக்காளர் திருத்த பட்டியல் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 65 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை இழந்து நிற்கிறார்கள். அதற்கான உரிய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ தர மறுக்கிறது. இந்தியா கூட்டணியில் ஒரு மிக முக்கியமான அங்கமாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயலை எதிர்த்து போராடும். எனினும் கூட தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சிறப்பு திருத்த முகாம் நடத்தப்பட்டால் அதற்கு எல்லா துறையிலும் சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் களத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இங்கே அதுபோன்று எந்த ஓட்டுகளையும் வாக்குகளையும் நீக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடமை என்று நினைக்கிறோம். அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது அந்த சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லா வாக்காளரும், ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு படிவத்தை நிரப்பி தர வேண்டும். அப்போதான் அவர் வாக்காளர் ஆக முடியும். இரண்டாவது, உங்களுடைய பெயர் 2003 வாக்காளர் பட்டியலில் இருந்ததுன்னா நீங்கள் வெறும் படிவத்தை மட்டும் பூர்த்தி செய்து தந்தால் போதும். அவருடைய குழந்தைகள் அந்த வாக்காளர் பட்டியலுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து படிவத்தை நிரப்பி தந்தால் போதும். அப்படி இல்லாதவர்கள் அனைவரும் இருப்பிடச் சான்றிதழையும் பிறப்பு சான்றிதழையும் தர வேண்டும். இது எத்தனை மக்கள்கிட்ட இருக்கும், எத்தனை சாதாரண மக்கள்கிட்ட இருக்கும், அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஒன்று. இரண்டு, இறந்த வாக்காளர்களை நீக்குவது, இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களை நீக்குவது, இடம்பெயர்ந்த வாக்காளர்களை நீக்குவது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகநிலை அலுவலர் BLO என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலர் தான் போய் வீடு வீடாக பார்க்க போகிறார். அவர்கள் முறையாக அந்த பணியை செய்வதில்லை என்பதுதான் இந்திய கூட்டணியுடைய மிகப்பெரிய புகார். வீடு வீடாக சென்று யார் யார் இறந்திருக்கிறார்கள், யார் யார் இரட்டை பதிவு வாக்கு வைத்திருக்கிறார்கள் என்ற எனுமரேஷன் கணக்கீடை ஒழுங்காக எடுக்குவதில்லை. எனவேதான் இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். இந்த பணி தமிழ்நாட்டில் நடக்கும்போது
இது போன்ற முறைகேடுகள் நடக்கக்கூடாது. வீடு வீடாக சென்று பார்ப்பதென்றால் பாகநிலை அலுவலர் உண்மையிலேயே வீடு வீடாக செல்ல வேண்டும். அதற்கான கணக்கீடுகளை எடுக்க வேண்டும். கணக்கீடுகளை அரசியல் கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பாகநிலை முகவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் ஆலோசனை நடத்த வேண்டும். இதெல்லாம் நாங்கள் சொல்லலை, இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய கையேடில் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.